தாவீதின் வாழ்க்கை புத்தகத்தின் தமிழாக்கம். ரீப்ரீட் நம்பர் 3231. தலைப்பு: வேறுபட்ட வலிமைமிக்க கதாபாத்திரங்கள். ஆதார வசனம்: சங்கீதம் 46 அதிகாரம் 1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். விளக்கம்: சவுல் மற்றும் தாவீதாகிய இரு மனுஷருமே பலமான கதாபாத்திரங்கள் ஆவார்கள். ஆனால் இவர்களின் சவுல் தெய்வீக வார்த்தைகளையும் ஆலோசனைகளையும் அலட்சியம் பண்ணி தன் சொந்த காரியங்களை தானாகவே நிர்வகிக்க முற்பட்டார். ஆனால் தாவீதோ கர்த்தரையும் அவரது வழிநடத்தல்களையும் ஏற்றுக்கொண்டவராக, விசுவாசத்தினால் கர்த்தரை பின்பற்ற நாடினவராகவும் காணப்பட்டார். இப்படியாக நடந்து கொண்டதன் விளைவினை இருவர் விஷயத்திலும் காணலாம். சவுல் அவமானத்திற்குரிய முடிவிற்கு வந்தார். தாவீது செழித்தோங்கினார். மேலும் அவர் வாழ்ந்த காலங்களில் மிகவும் அப்பாற்பட்ட உறுதியான குணலட்சணத்தையும் ஞானத்தையும் வெளிப்படுத்தினார். இது விஷயத்தில் தாவீதுடைய விவேகமும் கர்த்தருக்கு அவர் கொண்டிருந்த கீழ்ப்படிதலும் இவரை வருடக்கணக்காக இஸ்ரேலின் சிங்காசனத்திலிருந்து விலக்கி வைத்தது என்பதையும், வருடக்கணக்கான பிரச்சனைகளையும் இழப்புகளையும் அலைச்சல்களையும் கொண்டு வந்தது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஒருவேளை உலக வழிமுறைகளை பின்பற்றியிருந்திருப்பாரானால் வெளிப்புறத்தாகிலும் மாபெரும் செல்வ செழிப்பிற்கு நேராய் வழிநடத்தப்பட்டிருப்பார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இஸ்ரேல் தேசம் என்பது தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த ஜனங்களாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் ஆவார்கள் என்பதையும், அவர்களை அவரே கையாளுவார் என்பதையும், அவர்கள் காரியங்களை அவரே மேற்பார்வையிடுவார் என்பதையும், அவர்கள் ஆளுபவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்பதை அவரே தீர்மானிப்பார் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதே சமயம் யூத யுகத்திற்கும் இதன் தெய்வீக ஏற்பாடுகள் ஒழுங்குமுறைகளுக்கும் மற்றும் இந்த கிறிஸ்துவ அல்லது சுவிசேஷ யுகத்திற்கும் இதன் வேறுபட்ட ஒழுங்குமுறைகளுக்கும் இதன் அன்பின் பிரமாணத்திற்கும் மாம்ச போராயுதங்களுக்கு பதிலாக உள்ள இதன் ஆவிக்குரிய போராயுதங்களுக்கும் பொறுமையுடன் கூடிய சகிப்பு தன்மைக்கும் இடையில் மாபெரும் வித்தியாசம் இருப்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தாவீது மற்றும் யூத யுகத்தின் போதான உண்மை உள்ளவர்களின் வழிமுறைகளை கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபைக்கு மாதிரியாக கருதுபவர்கள் இது விஷயத்தில் தெய்வீக வார்த்தைகளை முற்றிலுமாக தவறாய் புரிந்து கொண்டிருக்கின்றனர். தாவீதுடைய யுத்தங்களும் வெற்றிகளும் சங்காரங்களும் கிறிஸ்துவாகிய தலை மற்றும் சரீரமாகிய பிரியமான நிஜமான தாவீதின் ஆவிக்குரிய யுத்தங்களையும் வெற்றிகளையும் சித்தரிக்கும் நிழல்களாய் காணப்படுகின்றன. சவுல் வீட்டாரிடமிருந்து ராஜ்யபாரமானது எடுத்துக்கொள்ளப்பட்டு இவரை விட நம்பிக்கைக்கு பாத்திரமான, இன்னுமாக கர்த்தருக்கு அதிகம் உண்மையுள்ள அயலானுக்கு கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் ஏற்கனவே சவுலுக்கு தெரிவித்திருந்த போதிலும், ஒரு குறிப்பிட்ட கால பகுதி வரையிலும் ராஜ்யம் சவுலின் கரங்களில் காணப்படும் என்ற புரிந்து கொள்ளுதல் சவுலுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆகையால் முதன்மை நிலைக்கு யார் வரப்போகிறார் என்றும், இறுதியில் தனக்கு பின் அரியணைக்கு யார் வரப்போகிறார் என்றும் சவுல் கண்காணித்துக் கொண்டிருந்தார் என நாம் அனுமானிக்கலாம். இந்த ஸ்தானத்திற்கு தாவீது ஏற்கனவே அபிஷேகிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை சவுல் அறிந்திருப்பார் என்று நாம் எண்ண முடியாது. ஏனெனில் தாவீது அபிஷேகிக்கப்பட்ட காரியமானது ரகசியமாய் வைக்கப்பட்டிருந்தது. தாவீதின் வீரத்தினை சவுல் மதித்தாலும் தாவீதின் வீரமான நடத்தையானது ஜனங்களின் பார்வையில் இவருக்கு பெற்றுத்தந்த முதன்மை நிலையின் நிமித்தம் சவுல் பொறாமை கொண்டவரானார். தன்னை குறித்து பெருமையாய் பேசப்படுவதை காட்டிலும் தாவீது மகிமையான வார்த்தைகளினால் பாராட்டி பாடப்பட்டதை சவுல் கேட்டபோது அந்த பொறாமை உதித்தது. பொறாமை எப்பொழுதுமே பொல்லாத ஒரு பண்பாகும். இது கர்த்தருடைய ஆவியின், பரிசுத்த ஆவியின் பாகமாய் இராமல் மாறாக தீய ஆவியின் பலமான ஒரு பகுதியாக இருக்கிறது. பகைமை, மன எரிச்சல், துர்க்கணம், சண்டைகள், மாம்சம் மற்றும் பிசாசின் கிரிகைகள் அனைத்தும் பொறாமையுடன் மிகவும் தொடர்புடையதாக காணப்படுகின்றது மற்றும் பெரும்பாலும் இதனின்றே உதிக்கின்றதாகவும் காணப்படுகின்றது. சவுல் தனது மனதில் எழும்பின மன எரிச்சலான எண்ணங்களை எதிர்த்திருக்க வேண்டும். சவுல் தனது இயல்புகளுக்கு மேலாக தனது மனம் எழவும், தனது இளைய தளபதி
பாராட்டப்படுகின்றதின் நிமித்தம் மிக இருதயபூர்வமாகவும் மிக உண்மையாகவும் களி கூறவும் தனது மனதினை அனுமதித்திருக்க வேண்டும். ராஜ்ய பாரத்தின் தான் இறந்து போவது குறித்து கர்த்தருடைய வார்த்தைகளை சவுல் ஞாபகம் கொண்டிருந்த காரியம்தான் அது முதல் சவுல் தாவீதை பொறாமையோடு பார்க்க பண்ணினது என்பதில் ஐயமில்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் தாக்கும் மாபெரும் சத்துருக்களின் ஒன்று பொறாமையாகும். அதை கண்ட மாத்திரத்திலேயே அது தேவனுடைய மற்றும் மனுஷனுடைய மற்றும் ஒவ்வொரு நல்ல கொள்கையினுடைய சத்ரு என வெட்டி வீழ்த்தப்பட வேண்டும். மேலும் பொறாமையினுடைய குடிபுகுதலானது ஒரு கன பொழுதிற்காகிலும் இருதயத்தினை அசுசிப்படுத்திருக்குமாயின் பரிசுத்தத்தின் ஆவியும் அன்பும் சுத்திகரிப்பை பண்ணத்தக்கதாக உதவிக்கு அழைக்கப்பட வேண்டும். பொறாமை என்பது கொடிதான அரக்கன் மாத்திரமல்லாமல் அதன் விஷப்பற்கள் மற்றவர்களுக்கு வலியையும் பிரச்சனையையும் நிச்சயமாக கொண்டு வருவதோடு மாத்திரமல்லாமல் பொறாமையினை தங்களில் குடி அமர்த்தி உள்ளவர்கள் மீது இடுக்கண்ணையும் இறுதியில் அழிவையும் கொண்டு வந்துவிடும். பொறாமையானது சிந்தை வடிவில் உள்ள பாவமாகும். சிந்தனை வடிவில் பொல்லாப்பனதாகும். மேலும் கிரிகை வடிவில் பாவத்திற்கும் பொல்லாப்பிற்கும் நேராக விரைவாய் வழிநடத்துகின்றதற்கு மிகவும் ஏதுவான ஒன்றாகும். இதன் விளைவு மனுஷர் தீட்டுப்படுவதாகும். ஒருமுறை மனமானது பொறாமையினால் விஷமாக்கப்படுமானால் அதனின்று முற்றிலுமாக சுத்திகரிக்கப்படுவதற்கு மிகுந்த சிரமம் உண்டு. அது மிகவும் விரைவாக அதை சுற்றியுள்ள அனைத்தையும் அதன் நிறத்திற்கும் இயல்பிற்கும் மாற்றிக் கொண்டு வந்துவிடும். இந்த பாவம் முழுமையடையுமானால், வளர்வதற்கு அனுமதிக்கப்படுமானால், வீழ்த்தப்படவில்லையானால், ஜெயம் கொள்ளப்படவில்லையானால் இது மரணத்தை கொண்டு வந்துவிடும். கர்த்தருடைய பின்னடியார்கள் அனைவரும் இந்த பாவத்திற்கு எதிராய் விழிப்போடு காணப்பட வேண்டும். மேலும் எந்த ஒரு ஸ்தானத்திலாகிலும் அவரது வேலைக்காரர்களாக அல்லது வாய்க்கருவிகளாக காணப்படும் மகா கணத்தினை பெற்றிருப்பவர்களே இதற்கு அதிகம் விழிப்போடு காணப்பட வேண்டும். ஒருவேளை தாவீதும் சவுலும் இத்தகைய உயர்ந்த ஸ்தானங்களில் காணப்பட்டிருந்திருக்க மாட்டார்களானால் இவர்களுக்கிடையே பொறாமையும் போட்டியும் பகைமையும் உருவாவதற்கு வாய்ப்புகளே இருந்திருக்காது. பொறாமை கொண்ட சவுல் ஒரு பொல்லாத ஆவியினால் ஒரு தீய பண்பினால் கலங்கடிக்கப்பட்டார் என்று 1 சாமுவேல் 18 அதிகாரம் 10 வாசிக்கையில் நாம் ஆச்சரியமடைகிறதில்லை. பொல்லாத ஆவி என்னும் வார்த்தையினை விழுந்து போன ஆவி ஒன்று, பிசாசு ஒன்று அவரை கலங்க பண்ணினது என்று அர்த்தம் கொடுப்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு, பொறாமை, சந்தோஷம் மற்றும் சமாதானம் என்பவை பரிசுத்த ஆவியின் அம்சங்களாக, அதாவது தேவனுடைய பண்புகளாக இருப்பது போல, பகைமை மற்றும் பொறாமையின் ஆவி என்பது தேவனால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவியாக அல்லது பண்பாக காணப்படுகின்றது என்பது நாம் நிச்சயமாய் அறிவோம். தேவனால் வரவிடப்பட்டது என்கின்ற போது அது தேவனுக்கு எதிரான, தேவனுக்கு தொலைவான ஒன்று என்று நாம் நிச்சயமாய் அறிவோம். சவுலை ஆட்கொண்டுள்ள இத்தகைய பொல்லாத ஆவியானது தேவனுக்கு தூரமான அல்லது அவரால் அங்கீகரிக்கப்பட முடியாத ஆவியாய் காணப்பட்டது என்பதை நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம். இன்னுமாக சவுல் இஸ்ரேலின் அரியணையில் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட பிரதிநிதியாக காணப்பட்டபடியால் தெய்வீக அனுமதி இல்லாமல் பொல்லாத ஆவியானது சவுலின் மீது கட்டுப்பாட்டினை அடைந்திருக்க முடியாது என்றும் கூட நாம் அனுமானித்துக் கொள்ளலாம். பூர்வ காலத்தில் தேவ மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தெய்வீக தீர்ப்புகளை எடுத்து கூறுவது மற்றும் எழுதுவது போல சில மனுஷர்கள் மாறுபாடானவைகளை பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பொல்லாத ஆவியினால் முற்காலங்களில் ஏவப்பட்டுள்ளனர். இன்றும் சில சமயம் ஏவப்படுகின்றனர். இதுவே 1 சாமுவேல் 18 அதிகாரம் 10 தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று இடம்பெறும் வார்த்தையின் அர்த்தமாகும். சவுல் தனது கைகளில் ஈட்டியை பெற்றிருந்த போது ஞானமற்ற காரியங்களை, தகாத காரியங்களை மதியீனமாய் பேசிக் கொண்டிருந்தார். சவுலினுடைய மனசோர்வினை அகற்றும் நோக்கத்திற்காக ஒரு நண்பனாக, கூட்டாளியாக சுரமண்டலத்தை இசைத்து கொண்டிருந்த அவரது உண்மையும் தாழ்மையுமான இளைய தளபதிக்கு தீங்கு பண்ண சவுல் மேல் வந்தமர்ந்த பொல்லாத ஆவி அவரது ஈட்டினை எய்துவிட ஏவிற்று. 11 இடம்பெறும் கேஸ்ட் என்னும் வார்த்தையானது
மோஷன் என்கின்ற வார்த்தையை விட மிகவும் அழுத்தம் கொடுக்கும் வார்த்தையாக காணப்படுகின்றது. சவுல் உண்மையில் ஈட்டி எறிந்தார். 1 சாமுவேல் 19:10. தாவீது அஞ்சாதவராகவும் பயமற்றவராகவும் காணப்பட்டார். சவுல் மனசோர்வினுடைய தாக்கத்தின் கீழ் காணப்பட்டிருந்த போதிலும் இவருக்கு முன்பு மறுபடியுமாக போய் நின்றவராக தாவீது காணப்பட்டார். சவுலுக்கு தப்பி விலகி செல்வது என்பது ஏற்ற காரியம் என்றும் கடமை என்றும் தாவீது உணர்ந்தவராக காணப்பட்ட போதிலும் அவர் பயந்ததாக எங்குமே குறிப்பிடப்படவில்லை. இன்னுமாக தன்னை பாதுகாப்பதில் தேவனுடைய வல்லமை செயல்பட்டது பற்றின ஞாபகம் அவருக்கு தொடர்ந்து காணப்பட்டது என்பதாக தெரிகின்றது. இன்னுமாக ஏற்ற காலத்தில் ராஜாவாக்கும்படிக்கு தேவன் தன்னை ஏற்கனவே அபிஷேகித்துள்ளார் என்னும் உண்மையையும் அவரது ஞாபகத்தில் காணப்பட்டது. இத்தகைய விசுவாசமும் திடமனதும் நிஜமான தாவீதின் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் நல்லதொரு படிப்பினை சுட்டி காண்பிக்கின்றது. எதுவுமே நம்மை எந்த விதத்திலும் பாதிப்புக்குள்ளாக்குவது இல்லை. சில காரியங்கள் நமது மாமிசத்தின் நலங்களிலோ அல்லது சௌகரியங்களிலோ அல்லது வாழ்க்கையின் போக்கையோ குறுகிடலாம். எனினும் நாம் மாமிசத்தில் இல்லாமல் ஆவியில் காணப்படுகின்றோம் என்பதையும் புது சிருஷ்டிகளாகிய நமக்கு தேவன் ராஜ்யத்தை வாக்களித்துள்ளார் என்பதையும் நினைவு கூறுகையில் வெளியிலிருந்து வரும் எந்த செல்வாக்குகளும் நமது உண்மையான நலன்களையோ அல்லது நமது ஆவிக்குரிய நலன்களையோ குறுக்கிட முடியாது என்றும் தம்முடைய உண்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் வாக்களித்துள்ள ராஜ்யத்தின் மகிமைகளை நாம் அடைவதை தடை பண்ணிட முடியாது என்றும் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தர் மீதான நம்பிக்கையினை அவருக்கு நாம் கொண்டிருக்கும் உண்மையினையும் நாம் இழக்கும் காரியம் மட்டுமே நம்மை அவரிடமிருந்து அவரது வாக்குத்தத்தங்களிடமிருந்து பிரிக்க முடியும். தாவீதின் மீதான சவுலின் பொறாமையும் கூட அவரை குறித்து பயமும் சவுலுக்கு இருந்தது. தாவீது மீது தனக்கு இருக்கும் பகைமையினையும் எதிர்ப்பனையும் தான் பகிரங்கமாய் வெளிப்படுத்தியிருந்த போதிலும் சிங்கத்தை தாக்கின பயமற்ற அந்த இளைஞனாகிய தாவீது தன்னை விட்டு வைப்பாரா என்று சவுல் சந்தேகத்திற்கு இடமின்றி அநேக தினம் சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கின்றார், ஆனால் தன்னோடு இல்லை என்று சவுல் உணர்ந்து கொண்டார். தாவீது அரண்மனையில் காணப்படுவது சவுலுக்கு வெறுப்பாய் இருந்தது. மேலும் தாவீது தவிர்க்கப்பட முடியாதவரானபடியால் ராஜ்யபாரத்தினுடைய நலனுக்கடுத்த காரியங்களில் பல்வேறு பொறுப்புகளிலும் சேனைகளிலும் பணியமர்த்தப்பட்டார். அதுவும் தாவீது முன் யோசனை இல்லாமல் எதையேனும் செய்வாரானால் அதை வைத்து ஜனங்களின் கோபத்தை அவருக்கு எதிராக திசை திருப்பி விடலாம் என்ற எதிர்பார்ப்பிலும் ஏதேனும் தாக்குதலில் தாவீது காயமடைவார் அல்லது கொல்லப்படுவார் என்ற எதிர்பார்ப்பிலும் தாவீது இப்படி சவுலினால் பணியமர்த்தப்பட்டார். ஆனால் அப்போஸ்தலன் விவரித்துள்ளது போன்று கர்த்தருடைய ஆவி என்பது தெளிந்த புத்தியுள்ள மனதின் ஆவியாக காணப்படுகின்றது. மேலும் தாவீது எந்த அளவுக்கு கர்த்தரை விசுவாசித்து அந்த விசுவாசத்தினால் வழிகாட்டப்பட்டாரோ அந்த அளவுக்கு தனது காரியத்தினை புத்தியோடு செயலாற்ற முடிந்தவராகவும் ஜனங்களுடைய அங்கீகரிப்பை வெல்ல முடிந்தவராகவும் சவுலை பயமடைய செய்தவராகவும் மலைக்க பண்ணினவராகவும் தாவீதினால் காணப்பட முடிந்தது. இப்பாடமானது கர்த்தருடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்களுக்கும் தற்காலத்தில் உள்ள உலகத்திற்கும் இடையில் உள்ள உறவினை ஓரளவுக்கு சித்தரிக்கின்றதாய் இருக்கின்றது. உலக பிரகாரமானவர்கள் அதிகாரத்தை உடையவர்களாகவும் செல்வாக்கு பெற்றவர்களாகவும் இருக்கின்றனர். எனினும் தங்கள் மீது தெய்வீக தயவு இல்லை என்னும் உண்மையினை உணர்ந்தவர்களாகவே காணப்படுகின்றனர். இன்னுமாக திவ்ய ஏற்பாட்டில் ஒரு யுக மாற்றம் சம்பவிக்க போகின்றது என்றும் சபையில் லவோதிக்கேயா பாகம் கர்த்தருடைய வாயாக இருப்பது நிறுத்தப்படும் மற்றும் வாயினின்று வாந்தி பண்ணி போடப்படும் என்றும் உலகத்தின்படி கல்விமான்களாக அல்லது பிரபுக்களாக அல்லது வல்லவர்களாக இராத உண்மையுள்ள சிறு மந்தையினர் ராஜ்யத்தினை அதிகமாக வல்லமையினாலும் மகிமையினாலும் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் உள்ள உண்மைகளை உணர்ந்தவர்களாகவே காணப்படுகின்றனர். எனினும் தங்கள் நடுவே அந்த அபிஷேகிக்கப்பட்ட வகுப்பார் காணப்படுகின்றனர் என்றும் அன்றாடம் அவர்கள் தங்கள் மத்தியில்தான் புழங்கிக் கொண்டு இருக்கின்றனர் என்றும் இந்த உலக பிரகாரமானவர்கள் உண்மையில் அறிந்து கொள்வதில்லை. எனினும்
தங்களை காட்டிலும் அதிகமாய் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருப்பவர்கள் மீது இது நிமித்தம் பொறாமை கொள்கின்றனர். மேலும் தங்களிடத்தில் இருப்பவைகளை விட பரிசுத்தமாய் காணப்படுபவைகளை, மேம்பட்டவைகளை மற்றும் சிறப்பானவைகளை காண்கையில் அவைகளை வெறுக்கின்றனர். சில சமயங்களில் இவர்களது பொறாமையானது கிட்டத்தட்ட கொலைபாதகத்திற்கு நேராகவே வழிநடத்தி விடுகின்றது. தாவீது வகுப்பார் கர்த்தரோடு நெருக்கமான உறவினை வைத்திருப்பதன் காரணமாகவும் இவ்வகுப்பாருடைய இருதயங்களிலும் ஜீவியங்களிலும் அவரது ஆசீர்வாதம் வெளிப்படுகிறதின் காரணமாகவும் இவ்வகுப்பாரை கண்டு அவர்கள் அஞ்சுகின்றனர் மற்றும் பகைக்கின்றனர். நமது கர்த்தர் இந்த யுகத்திற்கு நிழலாய் காணப்பட்ட யூத யுகத்தினுடைய இறுதியில் இத்தகைய ஓர் இருதய நிலைமை காணப்பட்டது என சுட்டி காண்பித்துள்ளார். அக்காலத்தில் உள்ள மத சம்பந்தமான ஜனங்களை குறித்து அவர், இருளானது ஒளியை பகைக்கின்றது, பொல்லாங்கு செய்கின்ற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரிகைகள் கண்டிராதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கின்றான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரிகைகள் தேவனுக்குள்ளாய் செயல்படுகின்றது என்று வெளியாக்கும்படி ஒளிநிலத்துக்கு வருகின்றான் என்றார். யோவான் 3:20 மற்றும் 21. இப்படியாக சவுல் மற்றும் தாவீதுக்கு இடையேயும் கர்த்தருடைய முதலாம் வருகையின் போது இருளை விரும்பினவர்கள் மற்றும் ஒளியை விரும்பினவர்களுக்கும் இடையேயும் பிரிவினை காணப்பட்டது. அதுபோலவே இன்று ஒளியையும் சத்தியத்தையும் சிநேகித்து பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்படுகிறவர்களுக்கும் வேற மனநிலையை உடையவர்களுக்கும் இடையே ஒரு பிரிவினை துரிதமாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. கர்த்தருடைய உண்மை உள்ளவர்கள் ஆறுதல் படுத்தவும் மற்றும் ஆதரிக்கும் வார்த்தைகளாக நம்முடைய ஆதார வசனமானது மனதில் நிறுத்தப்பட வேண்டும். இது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம் என்றும் புதிய ஏற்பாட்டில் இடம்பெறும் அப்போஸ்தலருடைய வார்த்தைகளுக்கு முழுவதும் இசைவாகவே உள்ளது. ஆமேன்.